தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார். திமுக 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தான் போட்டியிட்ட 173 தொகுதிகளில் 40 தொகுதிகளில் படுதோல்வி அடைந்தது. 133 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. அறுதி பெரும்பான்மைக்கு கூடுதலாக 15 தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்றது. திமுக நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சட்டசபை தேர்தலை விட 15 தொகுதிகள் குறைவாக பெற்றது. இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று கோரியுள்ளன. கடந்த சட்டசபை தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 6 சட்டசபை தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டன. ஆனால் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திமுக கூட்டணியில் 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தங்களுக்கு திருப்தியை தரவில்லை என்று சமீபத்தில் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். தங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடனும் தமிழக வெற்றி கழகத்துடனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருப்பதால் விடுதலை சிறுத்தை கட்சி இணைய வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் வரை தாக்குப்பிடிக்குமா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கு யார் முதல்வர், யாருடைய ஆட்சி என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஆகவே தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி உடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக கலற்றிவிடப்படும் என்று தெரிகிறது. அப்பொழுது தொகுதி கூட்டணி நிலவரமே மாறும். அப்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவை அதிமுக கூட்டணிக்கு தாவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் காய் நகர்த்தி வருகிறார். ஆகவே திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது என்று விடுதலை சிறுத்தை கட்சி முடிவெடுத்து விட்டது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தேர்தலின் பொழுது அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெறாவிட்டால் அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இணையும். இதை நேற்றைய தினம் திருமாவளவன் உறுதி செய்துள்ளார். அதிமுகவுடன் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி சேர தயக்கம் கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருப்பதால் அங்கு சேரமாட்டோம் என்று கூறியுள்ளார். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் வரை தாங்காது. அதிமுக கூட்டணியிலிருந்து அப்பொழுது பாஜக கலட்டிவிடப்படும் போது விடுதலை சிறுத்தை கட்சி தானாக அதிமுக கூட்டணியில் இணைந்துவிடும் என்று கூறப்படுகிறது.